வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போறது யூனிட் 2ல இருந்துட்டு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற டாபிக். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அல்கின் ஹைட்ரஜனேஷன் இதுல யூஸ் ஆகும். ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன், அதாவது கன்வெர்ட் அல்கீன் டு அல்கேன். இப்போ RCH டபுள் பாண்ட் CH2 இருக்குன்னா அல்கீனை என்னவா கன்வெர்ட் பண்ணி விடும், அல்கேனா கன்வெர்ட் பண்ணி விடும். இதுதான் வில்கின்சன் கேட்டலிஸ்டோட ரோல், கன்வர்ஷன் ஆஃப் அல்கீன் டு அல்கேன். ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா அடுத்து ரோடியம் குளோரைடு ட்ரைஃபினைல் பாஸ்பீன். இதுதான் யாரு வில்கின்சன் கேட்டலிஸ்ட். இதுல இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். சப்போஸ் இது காம்பவுண்ட், ஸோ இது 0, இது -1 இருக்கும். அப்போ என்ன இருக்கும், ரோடியம் எடுத்து கண்டுபிடிக்கணும், அப்படிதானே ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ X -1 குளோரின்ங்கிறதுனால, ஓகேவா, ஹாலஜன்ஸ்க்கு -1 தானே, ஈக்குவல் டு 0, மேலதான் சார்ஜ். அப்போ X ஈக்குவல் டு என்ன ஸ்டேட்ல இருக்கு, +1 ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா, ரோடியம் குளோரைட் PPH3 த்ரைஸ் தான் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். இதுல ரோடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். நெக்ஸ்ட் இது வந்து 18 எலக்ட்ரான் இருக்கா 16 எலக்ட்ரான் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். ரோடியம் D7S2க்கு கீழே வரும். அப்ப என்ன வரும், 9 எலக்ட்ரான்ஸ் இதுல, பேலன்ஸ் எலக்ட்ரான் இதுல 1 குளோரினுக்கு. 3 லிகாண்ட் இருக்கு. ஸோ என்ன வரும், 3 2 6 வரும். ஸோ 16 எலக்ட்ரான் காம்பவுண்ட். இது வந்து என்னது, 16 எலக்ட்ரான் காம்பவுண்ட். ஓகேவா, ஸோ இது என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரோடியம் குளோரைடு PPH3 த்ரைஸ். ஸோ குளோரினிங்க PPH3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம், ஆக்சிடேட்டிவ் அடிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட நேம் என்ன, ஆக்சிடேட்டிவ் அடிஷன். இது வந்து ஒரு நான் போலார் காம்பவுண்ட், அப்படிதானே. நான் போலார் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே சிஸ் அடிஷன்ல இன்வால்வ் ஆகும். போலார் காம்பவுண்ட் எல்லாமே டிரான்ஸ் அடிஷன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, சிஸ் அடிஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்படியே வந்து ஹைட்ரஜனை இங்க ஜாயின் பண்ணி விடுறோம். அப்போ என்ன வரும்னா, ரோடியம் குளோரைடு PPH3, 2 ஹைட்ரஜன் சிஸ் பொசிஷன் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன எலக்ட்ரான் இருக்குன்னு பாக்குறோம், எத்தனை எலக்ட்ரான் காம்பவுண்டா இருக்குன்னு பாக்குறோம். ஸோ என்ன இது 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. அப்போ இதோட +2 வருமா, அப்போ என்ன ஆயிரும், இது 18 எலக்ட்ரான் காம்பவுண்டா மாறிடுது. ஸோ 18 எலக்ட்ரான் காம்பவுண்டா இருக்கனால அகைன் இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு PPH3 மட்டும் நம்ம ரிமூவ் பண்றோம். ஏன்னா 16 எலக்ட்ரான் அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அடிஷன் நடத்த முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல வந்து நம்ம ஹைட்ரஜன் இங்க ஆட் பண்ணிருப்போம். ஸோ அதனால நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணிருக்கோம். அகைன் நம்ம யாரை இதுல ஆட் பண்ண வேண்டியிருக்கு, அல்கீனை ஆட் பண்ண வேண்டியிருக்கு. பட் நம்மளுக்கு காம்பவுண்டோட நேச்சர் என்னவா இருக்கு, 18 எலக்ட்ரானா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு PPH3 ரிமூவ் பண்றோம். ஸோ அப்போ என்ன வரும், சோடியம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் Cl PPH3 PPH3. ஓகேவா, ஒரு PPH3 ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது என்ன ஆயிடுது, 16 எலக்ட்ரானா மாறிடுது. ஸோ இப்போ இதுல அடிஷன் நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம இப்பதான் இதுல என்ன பண்ண போறோம், அல்கீனை இன்சர்ட் பண்ண போறோம். RCH டபுள் பாண்ட் CH2, அல்கீன் இன்சர்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் அல்கீன் ஆட் பண்றோம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இது போயிட்டு ஆட் ஆகுது. ஸோ ரோடியம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் குளோரின் PPH3 RCH டபுள் பாண்ட் CH2. ஓகேவா, இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1,2 அல்கீன் இன்சர்ஷன். ஸோ என்ன ஆகும்னா, இதுவும் இந்த ஹைட்ரஜனும் இன்சர்ட் ஆகும், ஜாயிண்ட் ஆகும்.
ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் காம்ப்ளெக்ஸ்? ரோடியம், இங்கே Cl, PPH3, இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் அப்படி இருக்கு ஆர், CH2 CH2 ஆர்ன்ட்டு இருக்கும். ஓகேவா? ஃபைனலா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு PPH3 வந்துட்டு என்ன பண்ணிட வேண்டியதான், ஆட் பண்ணி விட வேண்டியதான். ஸோ PPH3 நம்ம இதில் என்ன பண்றோம், ஆட் பண்ணி விடுறோம். ஸோ PPH3 ஆட் பண்றோம். வெளியில யாரை ரிமூவ் பண்ணிடுறோம், இந்த ஹைட்ரஜனோட இதை சேர்ந்து இது என்னவா மாறிடுது, அல்கேனா கன்வெர்ட் ஆகி இதை ரிமூவ் பண்ணிடும். அதாவது RCH2 CH3 இங்க இருக்கக்கூடியதும் இதுவும் என்ன ஆகுது, எலிமினேட் ஆகி வெளில வருது. யாரை மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணி விடுறோம், PPH3 மட்டும் ஆட் பண்ணி விடுறோம். ஓகேவா? ஸோ பண்ணோம்னா நமக்கு என்ன ஆயிரும், அகைன் இங்க வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு PPH3 மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் என்ன ஆயிரும், நம்மளுக்கு கேட்டலிஸ்டே ரீஜென்ரேட் ஆயிரும். புரியுதா? ஸோ இதில் என்ன பண்றேன், ஒரு PPH3 ஆட் பண்ணி விடுறேன், அல்கேனா இதை ரிமூவ் பண்றேன். அப்போ என்ன ஆயிருது, நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த கேட்டலிஸ்டே ஃபைனலா என்ன ஆயிருது, ரீஜென்ரேட் ஆயிருது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அல்கீன் ஆட் பண்ணி அதை என்னவா மாத்திருக்கோம், அல்கேனா மாத்திருக்கோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனா ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அல்கேனா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் இது. இதுல ரோடியம் ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்கலாம், +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இதுன்னு கேட்கலாம், 16 எலக்ட்ரான் காம்பவுண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ஸ்டெப் ஆக்சிடேட்டிவ் அடிஷன், ஃபைனல் நடக்கக்கூடிய ஸ்டெப் பேர் ரிடக்டிவ் எலிமினேஷன். ஓகேவா? இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.